தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரேவா எந்த நினைவாய் வா. உயிரின் உயிரேவா எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். குரல் கேட்டு கோடிடும் மந்தையாக இறைவானின் குரல் கேட்டு கூடினோம் ஒன்றாக. குருவும் பலி பொருளும் சுதர் என அறிந்தோம். திருமகனின் ஒரு குலமாய் பலியிட வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உதகை மறைமாவட்டத்தின் இயற்கை எழில் சூழ்ந்த நீலகிரி மலைப்பகுதியின் ஆன்மீக மையமாக விளங்கும் கேத்தி புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் திருப்பலி மாதா டிவி குடும்பத்துடன் இணைந்து ஒளிபரப்பப்படுகிறது. இத்திருப்பலி வழியாக இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நாம் தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் காலடி எடுத்து வைக்கின்றோம். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்போடு தொடங்கிய இந்த அருள் காலத்தில் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது வெளிவேடமான சடங்குகளை அல்ல, மாறாக உள்ளம் உடைந்த மனமாற்றத்தையே. இன்றைய இறை வார்த்தைகள் உண்மையான நோன்பு எத்தகையது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. பசித்திருப்பவருக்கு உணவளிப்பதும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை பெற்று தருவதும், வறியோரை அரவணைப்பதுமே கடவுளுக்கு உகந்த நோன்பு.
என இறைவாக்கினர் எசாயா வழியாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய தவ முயற்சிகள் வெறும் சடங்குகளாக இல்லாமல் பிறர் மீதான அன்பிலும் நீதியிலும் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் வாழ்வையையும் அவரது சிலுவையையும் நமதாக்கி நமது வாழ்க்கை பயணத்தில் வரும் துன்பங்களுக்கும் சிலுவைகளுக்கும் அர்த்தம் உண்டு என்பதனை உணர அழைக்கும் காலம் இந்த தவக்காலம். நமது குடும்ப உறவுகளையும் மனித மாண்புகளையும் இறைவனோடு உள்ள நமது அன்பையும் புதுப்பித்து கொள்ள நம்மை அழைக்கும் காலம் இது. இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரின் மன்னிப்பை பெற்று தூய உள்ளத்தோடு அவரிடம் திரும்புவோம். கிறிஸ்து காட்டிய அன்பு பாதையில் பயணிக்க தேவையான அருளை இறைவனிடம் உருக்கமாக வேண்டி, கடவுளே, உடைந்த உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய குறைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த காலம் நம்மை மனமாற்றத்திற்கும் கடவுளோடு நெருங்கி வருவதற்கும் தியாகம் மற்றும் அன்பில் வளரவும் அழைக்கின்றது. தவக்காலத்தின் ஆழமான ஆன்மீக பயணத்தில் இறைவனின் அருளை வேண்டி மனமாற்றத்தோடு இந்த தூய திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவனாகிய ஆண்டவர் கூறுகின்றார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி வைக்காதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு.
அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணான் நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியில் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நாம் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே உம் பிறப்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உம் இரக்கத்தினால் குற்றங்களை துடைத்திடுவீரே. கடவுளே உம் பிறப்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உம் இரக்கத்தினால் குற்றங்களை துடைத்திடுவீரே. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவிவிடும். என் பாவம் அற்று போகும்படி தூய்மைப்படுத்திடும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவிவிடும். என் பாவமற்று போகும்படி தூய்மைப்படுத்திடும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும்
நாமம் எப்போதும் என் மனக்கண் முன்னே நிற்கிறது. உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், தீயதும் செய்தேன். உம் தீர்ப்பினாலே நீதியை நீர் வெளிப்படுத்தியுள்ளீர். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், தீயதும் செய்தேன். உம் தீர்ப்பினாலே நீதியை நீ வெளிப்படுத்தியுள்ளீர். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாதையா, பலி செலுத்தினாலும் அதில் நாட்டம் கொள்வதில்லையே. பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாதையா, பலி செலுத்தினாலும் அதில் நாட்டம் கொள்வதில்லையே. உமக்கேற்ற பலி நொறுங்கிய எனது நெஞ்சமே, குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் இருப்பதில்லையே. உமக்கேற்ற பலி நொறுங்கிய எனது நெஞ்சமே, குற்றமுணர்ந்த உள்ளத்தினை நீர் வெறுப்பதில்லையே. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா என்றும் அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. அவமதிப்பதில்லை, நீர் அவமதிப்பதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையையே நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தாங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பாசத்திற்குரிய சகோதரமே, தவக்காலம் என்ற ஒரு புனித காலத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய வேளையிலே இந்த தவக்காலத்தினுடைய இந்த முதல் வெள்ளி ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆழமான அழகிய அழைப்பை இன்றைய இறை வார்த்தையின்படியாக நாம் சிந்தித்து இந்த 2026 தவக்காலம் ஒரு மன மாற்றத்தையும் ஒரு இறைவனுடைய மேலான அருள் வரங்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக படிய இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தவக்காலத்தை பற்றி கூறும்போது அழகான ஒரு கூற்றை அவர் கூறுவார். தவக்காலம் என்பது என்ன என்பதை ஒரு அழகிய வரையறை டெஃபினிஷனை அழகாக கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, Lent is nothing but opening our hearts to God and opening our hands to others. அருமையான வார்த்தைகள். தவக்காலம் என்பது என்ன? நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கும் நம்முடைய கரங்களை பிறருக்கும் விரிப்பதுதான் தவக்காலம் என்று அந்த உன்னதமான வரையறைக்கு ஏற்ற விதத்திலே அமைவதுதான் இன்றைய இறைவார்த்தை, குறிப்பாக நற்செய்தி வாசகம். யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று. இறைமகன் இயேசு ஆழமாக அழகாக கூறுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எப்போது? நோன்பு எதற்காக? ஃபாஸ்டிங் எதற்காக? இறை பிரசன்னத்தை உணர்வதற்காக, இறை வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, இறை உறவை நம்மிலே புதுப்பித்து கொள்வதற்காக. அன்புக்குரிய சகோதரி, அந்த இறை பிரசன்னம், இறை வல்லமை, அந்த இறைவனுடைய உறவு சீடர்களோடு அன்று இருந்தது. இறைவன் தன்னுடைய அன்பு சீடர்களோடு அவர் இருந்தார். ஆகவேதான் இந்த சீடர்கள் என்னை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 2026 தவக்காலத்தை துவங்கி இருக்கக்கூடிய நாமும் நோன்பு இருக்கின்றோம், ஃபாஸ்டிங் இருக்கின்றோம். என்ன வகையான ஃபாஸ்டிங் இன்னைக்கு நோன்பு என்று சொல்லும்போது அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நமக்கு பிடித்தமான ஆடை அலங்காரங்களிலிருந்து நான் 40 நாள் டெக்கரேஷனே என்னை பண்ணிக்க மாட்டேன் என்பதிலிருந்து நான் நோன்பு என்னால் இருக்க முடியும். கறி மீன் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் என்பதிலிருந்து என்னால் நோன்பு இருக்க முடியும். ஆனால் என்னால் முடியாத ஒன்றை என்னால் முடிந்த ஒன்றாக நோன்பு இருக்க முடியுமா? இந்த நோன்பு என்பது என்ன? நான் சொன்னது போல நம்மால் முடிஞ்சதை ஈஸியாக நம்ம நோன்பு இருந்து விடுகின்றோம். ஆனால் முடியாத ஒன்று, குறிப்பாக இன்னைக்கு காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரமே, த ஃபாஸ்டிங் ஆஃப் சைலன்ஸ். வாயை மூடிட்டு இருந்தோம் அப்படின்னாலே மிகப்பெரிய அது நோன்பாக இருந்துவிடும். கணவர்களை கேளுங்க, வீட்டுங்களில் என் மனைவி பேசாமல் இருந்தாலே தவக்காலம் சூப்பராக இருந்துவிடும். எங்கள் வீட்டுக்காரர் பேசாமல் இருந்தாலே எங்களுடைய தவக்காலம் நன்றாக இருந்துவிடும் என்று வார்த்தையின் வழியாக பல நேரத்திலே நம்முடைய நிலைப்பாடுகள். அன்புக்குரியவர்களே, என்னால் முடிஞ்சதை நான் செய்கின்றேன் பல்வேறு வகைகளே, ஆனால் இதுவும் முடியும். ஆனால் அதை விட அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே நோன்புகள் என்று நினைக்கும் போது இவை எதை குறிக்கிறது? இறை பிரசன்னத்தை உணர, இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள, இறை உறவை புதுப்பித்து கொள்ள நான் என்னையே ஒருத்தி கொள்ளுகின்றேன். ஒருவேளை என்னுடைய வார்த்தையின் வழியிலே, குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நான் கொஞ்சமாக பேசுகின்றேன், அதிகப்படியான வார்த்தைகளே பேசுவேன், தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த ஒரு நோன்பை நாம் ஏறெடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே அந்த நோன்பு உகந்ததாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், மணமகனை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். நீங்களும் நானும் அந்த மணமகனாக இயேசுவை விட்டு பிரிந்திருக்கின்றோமா? பாவம் செய்யும் போது
பலவீனத்தில் இருக்கும்போது, இறைவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகும் போது அவரை பிரிந்து விடுகின்றோம் அன்புக்குரிய சகோதரர். ஆகவேதான் அந்த இறை பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள, இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள, அந்த இறை உறவை புதுப்பித்துக் கொள்ள இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? நோன்பு என்பது, பாஸ்டிங் என்பது தேவை. அதான் இன்றைய முதல் வாசகத்திலே ஏசாயா இறைவாக்கிற ஆழமாக அழகாக சொல்கின்றார். ஆண்டவர் விரும்பக்கூடிய நோன்பு என்ன? பசித்தோருக்கு உங்களுடைய உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்களுடைய இல்லத்துக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எடும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். இந்த தவக்காலத்தில் இந்த நோன்பு எதற்கு? ஆண்டவரை நாம் நோக்கி செபிக்கும் போது இது நமக்கு தேவை என்பதற்காக. அந்த தேவை ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவாய், அவர் உமக்கு பதிலளிப்பார். எப்போது? நம்முடைய நோன்பு வார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே முழுமையாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரமே, அந்த தாய் படுத்த படுக்கையாக 8 ஆண்டுகள் இருக்கின்றார்கள். தன்னுடைய கணவன் அந்த தன்னுடைய மனைவி 8 ஆண்டு காலமாய் பார்த்து கொள்கின்றார். படுத்த படுக்கையிலே எல்லாமே செய்து அன்புக்குற ஒரு சிறிது அளவு கூட சோர்வு இல்லை, அந்த மனைவி மீது வெறுப்பு இல்லை. மாறாக ஒவ்வொரு நொடிபடும் ஆண்டவர் கொடுத்த பரிசுதான் இந்த அன்னை, இந்த மனைவி என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரிய சகோதரவி, ஆக அந்த வகையிலே 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அந்த மனைவிக்கு பணிவிடை செய்து தன்னுடைய செயல் வடிவிலே காட்டியிருக்கிறாரே, இது வல்லவா உன்னதமான நோன்பு. அன்புக்குரிய சகோதரவே, எனவே எத்தனையோ பேர் தன்னுடைய குடும்பங்களுக்காக அயராது உழைத்து தன்னுடைய நிலைப்பாடுகள், ஐயோ எனக்கு வேண்டாம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் விடியற்காலையில் எழுந்து வேலைக்கு போய் உடைத்து சம்பாரித்து கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்காக உடைக்கின்றார்களே, அது வல்லவா நோன்பு. அன்புக்குரிய சகோதரமே, ஒரு பங்கிலே வீடு சந்திக்க சென்றிருந்தேன். ஒரு மாலை வேலை, ஒரு சிறிய அறை தான், ஒரே ஒரு ரூம் தான். ஒரு சிறிய ஏழை பெண், அவருடைய மகள், அந்த தாயினுடைய மகள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதப் போகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு இருக்கும்போது சென்றேன். ஜெபித்து விட்டு, அம்மா எனக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். இன்னும் சாப்பாடெல்லாம் செஞ்ச மாதிரியே இல்லை. அந்த பாத்திரத்தெல்லாம் ஒரு பாத்திரம் எடுத்து பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாப்பாடு டிஃபன் கரையில் வச்சுருந்தாங்க. இது யாருக்குமா சாப்பாடு என்று கேட்டேன். அந்த தாயுடைய கண்கள் கலங்கியது. உடனே இவ்வளோத்தான் சாப்பாடு, இன்றைக்கி வேலை கிடைக்கல, காசு கிடைக்கல ஃபாதர், ஆகவே கிடைச்சது நேற்று சாப்பாடு தான் குழந்தைக்காக வச்சுருக்கிறேன். அப்போ உங்களுக்குமா? பாவம் குழந்தை 10ஆவது படிக்கிறா, அவள் பசியோடு இருக்க முடியாது, டியூஷனுக்கு போயிருக்கிறா, வந்தோன்னே பசியாக இருப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அவே குழந்தைக்காக வச்சுருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கம்மா? 2 கிளாஸ் தண்ணி குடிச்சு நான் தூங்கிக்க வேண்டும். அன்பானவர்களே, இது வல்லவா உயர்ந்த நோன்பு. இறை பிரசன்னத்தில் தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுப்பது தானே உயர்ந்த நோன்பு. இறைவன் சொல்லக்கூடிய எஸ்ஐயா புத்தகத்தின்படியாக கொடுக்கக்கூடிய நோன்புகள். இன்றைய இந்த ஆண்டிலே தவக்காலத்தை நாமும் ஆரம்பித்திருக்கிறோம். எத்தகைய நோன்பை நீங்களும் நானும் மேற்கொள்ள இருக்கிறோம். இறைவனுக்கு உகந்த உன்னதமான ஒரு நோன்பை நாம் மேற்கொண்டு, இதோ இறைவனை, என் மணமகனை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும், காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். நாம் பிரிந்திருக்கிறோம். நம்முடைய பாவத்திலே, பலவீனத்திலே, நம்முடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளே பிரிந்து இறைவனுடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே சென்றிருக்கிறோம்? இறை பிரசன்னத்தை உணர, இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள, அந்த இறை உறவை புதுப்பித்து கொள்ள இன்றைய காலகட்டத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நோன்பு என்பது தேவையாக இருக்கிற அந்த உண்மையான நோன்பை நாம் உணர்ந்து, அந்த உண்மையான நோன்பை இந்த தவக்காலத்திலே நாமும் நம்முடைய குடும்ப உறவுகளும் கடைபிடிப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவாராக. நம்மை தேடி வரக்கூடிய தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நமக்காக எல்லா அரும்பெரும் செயல்களை செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். தவக்காலத்திலே நாம் எடுத்த எல்லா முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதித்து நம் கரம் பிடித்து வழி நடத்துவார் என நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திரு அவையின் தலைவரான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும்,
தவக்காலத்தின் ஆவிக்குரிய தியானங்களிலும் ஜெபங்களிலும் சிறப்பாக பங்கேற்று மக்களை நல்வழிப்படுத்த தேவையான அருளை பெறவும் தூய ஆவியாரின் ஞானத்தினால் வழிநடத்தப்படவும் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்திற்காக மன்றாடுவோம். நாங்கள் அனைவரும் எங்கள் தவறுகளை உணர்ந்து உண்மையான மனமாற்றத்தோடு தவ காலத்தை அனுசரிக்கவும் பாவ இருளிலிருந்து விடுபட்டு இயேசுவின் ஒளியில் வாழ தேவையான கிருபையை எங்களுக்கு தரவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை மற்றும் எளியோருக்காக மன்றாடுவோம். பசி, ஒருமை மற்றும் துன்பத்தில் இருப்பவர்களை நாங்கள் கண்டு கொள்ளவும் தவக்காலத்தின் தவமுயற்சியான தர்மம் மற்றும் பகிர்ந்தளித்தல் வழியாக அவர்களுக்கு உதவியாக நின்று கிறிஸ்துவின் அன்பை அவருக்கு சான்றாக பறைசாற்றவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்கள் ஜெபம் மற்றும் தியாகத்தின் மூலம் புனிதமடையவும் இளைஞர்கள் இந்த தவக்காலத்தில் இறைவனின் வார்த்தைகளை தியானித்து தீய வழிகளில் இருந்து விலகி நல்வழி நடக்க தேவையான ஞானத்தை வழங்கவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். உலகில் நிலவும் போர், வன்முறை மற்றும் பிரிவினைகள் நீங்கி இயேசுவின் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்கவும் மனித குலம் முழுவதும் சகோதரத்துவத்தோடும் அன்போடும் வாழ வழிவகுக்கவும் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே சுவை தருமையான வேளையிலே உம்மை நோக்கி எடுப்பீர் எல்லா தேவைகளுக்காகவும் இனிமே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திற்கு எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளையும் அனுகூலப்படுத்தி அன்பு பாதையிலே தொடர்ந்து வழி நடத்துவீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்து உலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கின் கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவேன். படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கின் கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தபகாலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்புக்கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுடைய மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள்
எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தவும், எங்களுடைய ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானே. ஆகவே நாங்களும் வானக தூதரிலிருந்து உம்மை மகிமைப்படுத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்மகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை படைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுபணமாக்க. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ
எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினையும் அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திறமன் நமக்கு ஓடிய புரிய தகுந்தவன எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ் அண்டகை, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திராவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமக ஓடியனுடன் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவரில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமைகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கடியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன்படியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்தினின்றும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உமது பரிபரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லபுபர இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ, கனிந்து உருகும் ஏழை மகனே, கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ, கனிந்து உருகும் ஏழை மகனே, கால்கள் தருவாயோ. கருணை